அனைவருக்கும் வணக்கம். பொதுவா கோவில்கள்ல பல அபிஷேகங்கள் செய்வாங்க. அதுல பால் அபிஷேகமும் ஒண்ணு. இது நாம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எல்லா கோவில்கள்லயும் பால் அபிஷேகம் பண்றப்ப பாலோட நிறம் வெள்ளையா தானங்க இருக்கும். ஆனா இந்த கோவில்ல உள்ள ஒரு தெய்வத்துக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது ஊத்தும் போது வெள்ளையா இருக்கிற பால் உடல் வழியா வலியும் போது நீல நிறமா மாறிடுது. அப்படி ஒரு ஆச்சரியம் நிறைந்த சாமியை பத்தியும் அது அமைஞ்சிருக்க கோவிலை பத்தியும் தான் நாம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இந்த 3 பேரால பாடப்பட்ட சிவாலயமாகும். அதனால பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சிறப்பு பெற்றிருக்கு. இது காவிரி தென்கரையில அமைஞ்சிருக்கிற 29வது சிவன் தலமாகும். கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கு திசையில காரைக்கால் செல்லும் வழியில 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த திருநாகேஸ்வரம் கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்துல வைணவ கோவிலான திருவிண்ணக்கர் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இது சேக்கிலார் திருப்பணியாற்றிய தலமாகும். சேக்கிலார் பிறந்த ஊரான சென்னை குன்றத்தூர்லயும் ஒரு கோவிலை கட்டி அதற்கும் திருநாகேஸ்வரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. இதுல இருந்து அந்த கோவில் மேல எவ்வளவு பக்தியும் மரியாதையும் வச்சிருந்தாருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நவகிரக கோயில்கள்ல ராகுக்குன்னு தனியா அமைக்கப்பட்ட கோவில் இது. இந்த ஏரியால சண்பக மரங்கள் அதிகமாக இருந்ததால இது சண்பகராணிய சேஸ்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பாதாள லோகத்துல இருந்து நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் சிவனை வழிபாடு செய்யறதுக்காக சண்பகவனம் வந்தாரு. அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அதோட கரையில அமர்ந்து தவம் செய்யறாரு ஆதிசேஷன். ஆதிசேஷனோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமானும் அவருக்கு காட்சி தர்றாரு. அதனால நாகராஜனுக்கு அருளிய மூலவர் நாகநாத சுவாமி அப்படின்னும் அழைக்கப்பட்டாரு. ஆதிசேஷன் உருவாக்கிய தீர்த்தம் நாக தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது ராகு, தச்சகன், கார்கோடன், ஆதிசேஷன், வாசுகி எல்லாம் வழிபட்ட தலம். நாகதோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து பரிகாரம் செஞ்சா நாகதோஷம் விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த சிவபக்தனா விளங்கிய ராகுக்கு பல கோவில்கள் இருந்தாலும் நாகநாத சுவாமி கோவிலோட 2வது பிரகாரத்தோட தென்மேற்கு மூலையில அமைஞ்சிருக்கிற ராகு தன்னோட 2 தேவியர்களான நாகவல்லி மற்றும் நாகக்கன்னி அம்மையோட மங்கள ராகுவா அமர்ந்த கோலத்துல காட்சி தராரு. இதுதான் இந்த கோவிலோட சிறப்பம்சமாகும். இவருக்கு பிடிச்ச நிறம் நீலம். அதனால அவருக்கு அணிவிக்கிற ஆடையும் நீல கலரா தான் இருக்கு. பொதுவா எல்லா சாமிக்கும் பாலாபிஷேகம் பண்ணும்போது தலையில ஊத்தப்படுற பால் உடல் வழியா வலியும் போதும் வெள்ளையா தான் இருக்கும். ஆனா இவருக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது தலையில ஊத்தும் போது வெள்ளையா இருக்கிற பால் வலிஞ்சு உடல் வழியா வரும்போது நீல நிறமா மாறிடுது. இவருக்கு உகந்த மலர் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்தாரை மலர். 1986ஆம் வருஷம் பிப்ரவரி 16ஆம் தேதி ராகு பகவான் மேல 5.5 அடி நீளமுள்ள பாம்பு ஒண்ணு அதோட சட்டைய பகவானுக்கு மாலையா போட்டு இருந்துச்சு. இந்த சட்டைய இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காட்சி பொருளா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த தலம் பஞ்சக்ரோச தலங்கள்ல மிக பெரிய தலமா விளங்குது. இந்த கோவிலுக்கு மொத்தம் 4 வாசல்கள் இருக்கு. இறைவனுக்கு அருகில இருக்கிறது பிறையணி நுதலால் கோவில். கிரி குஜாம்பிகை சன்னதி தனி கோயிலா விளங்குது. இதை சுதை அப்படிங்கிற உருவத்துல அமைஞ்சிருக்கு. எனவே இந்த சாமிக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது. தை மாசத்துல மட்டும் புனகு சாத்திர வழிபாடு நடைபெறுது. தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கிற 9 நவகிரக கோவில்கள்ல திருநாகேஸ்வரம் கோயிலும் ஒண்ணு. இது கும்பகோணத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல திருநாகேஸ்வரத்துல அமைஞ்சிருக்கு. ராஜவம்சத்து மன்னன் ஒருவனுக்கும் அசுரகுல பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் ராகு பகவான். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது ராகு அசுரனா உருமாறி தேவர்கள் வரிசையில நின்னு மகாவிஷ்ணுவிடம் இருந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டாரு. உண்மையை அறிந்த மகாவிஷ்ணு அகப்பையால ராகுவோட மண்டையில அடிக்க தலைவேறு உடல் வேறுன்னு விழுறாரு ராகு பகவான். ஆனாலும் அமிர்தம் உண்டதால அவர் தலையில மட்டும் உயிர் இருந்தது. ராகுவும் தன்னோட தவறுக்கு வருந்தி இறைவனை வேண்டி நின்னாரு. இறைவன் பாம்போட உடலை அவருக்கு கொடுத்து அவரை ஒரு நிழல் கிரகமாகவும் மாத்தினாரு. நாகராஜனும் வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி இரவோட முதல் காலத்துல கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவில்லையும் 2வது காலத்துல திருநாகேஸ்வரத்திலையும் 3வது காலத்துல திருப்பாம்புரத்திலையும் இருந்ததாகவும் 4வது காலத்துல நாகூர்லையும் இருந்து வழிபட்டு பலனடைஞ்சதாகவும் தலபுராணங்கள் கூறுது. செண்பகராயன்வர் கோயில்ல உள்ள அம்மன் சன்னதியோட வெளிப்பிரகாரத்துல 2 சிலைகள் இருந்ததை களப்பணியின் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு புத்தர் சிலை. அந்த சிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமர்ந்த நிலையில தியான கோலத்துல இருந்திருக்கு. அந்த சிலை மேல வடிவமைச்சிருந்த ஆடை அமைப்பை வச்சு அது புத்தர் சிலை அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல மத்த இடங்கள்ல இருக்கிற புத்தர் சிலைகளை போல சிறந்த வேலைப்பாடு இந்த சிலைகள்ல இல்ல. இன்னொரு சிலை என்னன்னு பாத்தீங்கன்னா சமண தீர்த்தங்கரர். இந்த சிலையும் அமர்ந்த நிலையில தான் இருந்தது. திருநீலங்குடி சமஸ்தானத்துல திருநீலங்குடி, இளந்துறை, ஏனாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருபுவனம், திருவிடைமருதூர், மருத்துவக்குடி அப்படின்னு மொத்தம் 7 தலங்கள் உள்ளன. இந்த திருநாகேஸ்வரம் கோவில் 2000 வருஷங்களுக்கு மேல பழமையான கோவிலா இருந்தாலும் சோழ மன்னர்களின் முதலாம் பராந்தக சோழனால் நன்கு சீர்திருத்தி கட்டப்பட்டதா வரலாறு கூறுது. இந்த கோவில்ல இருக்கிற சிவபெருமான் நாகநாதர் அப்படின்னும் இறைவி பார்வதி தேவி அம்மையார் கிரிஜா குஜாம்பிகை அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க.
நாயன்மார்களால் பாடப்பெற்ற சிவன் தலம் இது. இந்த தலத்துல தவம் இருந்துதான் இழந்த தன்னோட சக்திகளை எல்லாம் மீண்டும் பெறாரு ராகு பகவான். நாக வடிவில இருந்த ராகுவிற்கு அருள் புரிஞ்சதால இங்குள்ள சிவபெருமான் நாகநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ராகு பகவான் மற்ற கோவில்ல எல்லாம் மனித தலையும் நாகப்பாம்பின் உடலும் கொண்டது போலதான் விக்கிரகம் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த கோவில்ல இருக்கும் ராகு பகவான் முழு மனித வடிவுல தன்னோட மனைவிகளோட மங்கள ராகுவா காட்சி தர்றாரு. இந்த கோவிலோட குலமான சூரிய தீர்த்தம் குஷ்டரோக நோய்களுக்கும் மற்றும் நீண்ட நாள் நோய்கள் வராம காக்கும் சக்தி கொண்டதா இருக்குது. அதனால ஏராளமான பக்தர்கள் இந்த கோவில் குளத்துல நீராடி இறைவனை தரிசிக்கிறாங்க. ஜாதகத்துல இருக்கிற ராகு கிரக தோஷத்திற்கு சிறந்த பரிகார தலமா இந்த கோவில் விளங்குது. சுசீலர் என்கிற முனிவரின் மகன் சுகர்மன நாக அரசனான தக்கன் தீண்டியது. இதை அறிந்த முனிவர் கோபம் கொண்டு தன்னோட மகனை தீண்டிய தக்கன் பூமியில மனிதனா பிறக்கும்படி சாபம் கொடுத்தாரு. இந்த சாபம் போக காசிப முனிவரோட ஆலோசனைப்படி பூமிக்கு வந்து திருநாகேஸ்வரத்துல இருக்கிற லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு தன்னோட மனைவியோட வழிபட்டான். சிவன் அவனுக்கு காட்சி தந்து சாப விமோசனம் கொடுத்தாரு. இவரே இந்த தலத்துல நாகநாதர் என்ற பெயர்ல அருளாசி வழங்கி வர்றாரு. கைலாயத்துல சிவபெருமான மட்டும் பிறகு முனிவர் வழிபட்டு வர்றாரு. இதனால கோபம் கொண்ட பார்வதி சிவன் கிட்ட அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் வேண்டும் அப்படின்னு கடுந்தவம் புரிஞ்சாங்க. பார்வதி தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதிக்கு தன்னோட உடல்ல பாதியை கொடுத்து உமையொரு பாகமானாரு. பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பல இடங்கள்ல அமையணும்னு சிவன் கிட்ட கேட்டாங்க. இந்த கோவில்ல அர்த்தநாரீஸ்வரர் வடிவுல சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சியளிக்கிறாங்க. இங்க இருக்கிற இறைவன் பெயர் நாகேஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாரு. மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் ராகு பகவான் நாகநாத சுவாமியை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றாரு. இதனால தினமும் சிவதரிசனம் காணணும்னு தன்னோட மனைவிகளான நாகவல்லி மற்றும் நாகக்கன்னியோட மங்கள ராகுவா திருநாகேஸ்வரத்துல தங்கிட்டாரு. இந்த கோவில்ல தனி சன்னதியில மனித வடிவுல இருந்து தன்னை வேண்டி வர்ற மக்களுக்கு கிரகதோஷம் நீக்கி ராஜயோகம், பதவி, தொழில், வளமான வாழ்வு, எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன், கடன், வெளிநாட்டு பயண யோகம் போன்றவற்றை அருள்றாரு. இந்த கோவில்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேக ஆராதனை செஞ்சு ராகு பகவானை வழிபடுறாங்க. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது போல தன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க வேண்டுற வரத்தை கொடுத்து அருள்றாரு ராகு பகவான். இந்த கோவில்ல இருக்கிற இறைவனுக்கு நாகநாதர், அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு 2 சன்னதிகள் இருக்கு. அது போலவே அம்மனுக்கும் பிரயணி வானுதல் உமை சன்னதினும் கிரி குஜாம்பிகை சன்னதினும் 2 சன்னதிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதி விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, நவகிரகங்கள் 63 தனி சன்னதியும் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில் 2000 வருஷங்களுக்கு பழமையான கோவிலா இருந்தாலும் சீர்திருத்தப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்குது. அண்மையில இந்த கோவிலை பத்தின வீடியோ ஒண்ணு வெளியானுச்சு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாகப்பாம்பு வந்து வில்வ இலையை எடுத்து அங்குள்ள நாகநாதருக்கு அபிஷேகம் செஞ்சிருக்கு. அந்த வீடியோ எல்லாராலையும் ஆச்சரியத்தோட பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ. கிரக தோஷத்தால திருமண தடை இருக்கிறவங்க இங்க வந்து பரிகாரம் செஞ்சா திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலபிஷேகம் பண்ணும்போது வெள்ளையா இருக்கிற பால் உடல் வழியா வலியும் போது நீல நிறமா மாறிடுது. இது இங்க வர்ற பக்தர்களை வியப்புல ஆழ்த்துது. நாகப்பாம்பு விஷத்தன்மையுடையது, அதனால தான் அது நீல கலரா மாறுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ராகுக்கு பிடிச்ச நிறம் நீலம், அதனாலதான் பால் நீல கலரா மாறுதுன்னு இன்னும் சிலர் சொல்றாங்க. கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கு திசையில காரைக்கால் செல்ற வழியில 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருநாகேஸ்வரம் கோவில். கும்பகோணத்திலிருந்து ரயில் மார்க்கமா வந்தா அரை மணி நேரத்துல இந்த கோவிலை வந்தடைஞ்சிடலாம். இந்த கோவிலுக்கு பேருந்து வசதியும் அடிக்கடி இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற சூரிய தீர்த்தம் அப்படிங்கிற குளம் நோய்கள் வராம தடுக்குது. அதனால இங்க வரும் பக்தர்கள் இந்த குளத்துல நீராடி இங்குள்ள நாகநாதரை வழிபடுறாங்க. 9 நவகிரகங்கள்ல ராகுக்குன்னு தனியா அமைக்கப்பட்ட கோவில் இந்த திருநாகேஸ்வரம் கோவில். இங்க ஜாதகத்துல இருக்கிற ராகு கிரக தோஷத்திற்கு சிறந்த பரிகார தலமா இந்த கோவில் விளங்குது. இந்த கோவில்ல மட்டும்தான் ராகு பகவான் மனித உருவுல தன்னோட மனைவிகளான நாகக்கன்னி மற்றும் நாகவல்லி அம்மையரோட மங்கள ராகுவா அமர்ந்த கோலத்துல இருந்து தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு அருளாசி வழங்குறாரு. இந்த கோவில் தோஷ பரிகார தலமா விளங்குது. நாகதோஷம் இருக்கிறவங்க ராகுக்கு பாலபிஷேகம் செஞ்சு வேண்டிக்கிறாங்க. இதனால தோஷ நிவர்த்தி ஆறதாவும் அவங்க நம்புறாங்க. கோவில்ல சிவராத்திரி அப்போ சிவனை வழிபட்டு அருள் பெற்றாராம் ராகு பகவான். அதனாலதான் இப்போதும் சிவராத்திரி அப்போ 2 கால பூஜை ராகுவே செய்யறதா ஐதீகம் இருக்கு. சிவராத்திரி மற்றும் ராகு பெயர்ச்சியின் போது மட்டும் ராகு பகவான் உற்சவர் வீதி உலா வர்றாராம். இந்த தளத்துல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாரு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.